Okay, let's pray. Heavenly Father, we want to give thanks to you for this wonderful moment. பரலோக பிதாவே, இந்த சமயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். We welcome your Holy Spirit to speak to us. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களோடு கூட பேசும்படி உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். And again, we welcome your Holy Spirit reign, have sovereignty over the church. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையின் மேலே உம்முடைய மேலான அந்த ஆளுகை வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். And continue to bless your church, strengthen your church. தொடர்ச்சியாக உம்முடைய சபையை ஆசீர்வதிப்பீராக, சபைகளை பலப்படுத்துவீராக. And may you receive all the glory and praises in the name of Jesus. எல்லா மகிமையும் துதியும் நீரே பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. This ஆமென். morning, I want to share with you I believe that this is the continuation of our message when we talk about the purpose of Pentecost. இந்த பெந்தெகோஸ்தே நாளின் பண்டிகையின் நோக்கத்தை குறித்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தலைப்பின் அடிப்படையிலே காணப்படுகிற செய்தியாக இது இருக்கிறது. Of course, there are many facets of factors when we come to Pentecost from the Old Testament to the New Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது பெந்தெகோஸ்தே குறித்து பலவிதமான காரணிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. But we want to focus a little bit more when talking about the church. சபை குறித்து நாம் பேசும்போது இந்த பெந்தெகோஸ்தேயின் தலைப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் ஆழமாய் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். So that everyone we were able to understand what the Lord is doing in the church. ஆகவே சபையிலே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்வதற்கு இது ஏதுவாய் காணப்படும். Now, we have already covered certain point in the previous two lesson. First things in the first lesson we cover something very much on the personality of a Holy Spirit. அதாவது கடந்த 2 பாடங்களிலே நாம பல காரியங்களை குறித்து தியானித்தோம், பார்த்தோம், கற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியினுடைய ஆள் தத்துவத்தை குறித்தும், ஆள் தன்மை குறித்தும் பல காரியங்களை நாம் தியானித்தோம். We sometimes will think that if Holy Spirit is God, then definitely He is so powerful and He is so irresistible. பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் மாபெரும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எந்த விதத்திலும் புறக்கணிக்கப்படத்தக்கவர் அல்ல. அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க கூடியவராய் இருக்கிறார். But surprisingly, Holy Spirit come to us in a very special personality that He is so gentle. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பார்க்கும்போது அவர் தேவனாய் இருந்தாலும் கூட அவர் மிகவும் மென்மையானவராய் தான் நம் மத்தியில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். He is not a dictator. அவர் ஒரு சர்வாதிகாரி அல்ல. And his work is to bring us freedom. அவருடைய வேலையை நம் மத்தியிலே விடுதலையும் சுதந்திரத்தையும் கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. And that freedom is not loosen means you are no order, you have no law, and you just do whatever you want without any consequence. That is not freedom. அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சுதந்திரம் என்னவென்றால் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. எனக்கு இஷ்டம் போல வாழலாம், கட்டுப்பாடுகள் இல்லை, சட்டதிட்டங்கள் இல்லை, ஏதோ ஒரு அவிழ்த்து விட்டது போல வாழ்கிற வாழ்க்கை என்ற அப்படிப்பட்ட அர்த்தத்தை உடையதாய் அது சொல்லப்படாமல், So, but the work of the Holy Spirit, He gives us freedom from sin, freedom from every wickedness. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சுதந்திரம் என்னவென்றால் எல்லாவித பலவீனத்திலிருந்தும் எல்லாவித பாவத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறதை அது குறிக்கிறதா இருக்கிறது. And that freedom come to those who willingly submit to Him to receive His guidance. இப்படிப்பட்டதான இந்த சுதந்திரம் விடுதலையும் யாருக்கு வருகிறது என்றால், யாரெல்லாம் தாங்கள் சுயமாய் முழுவதுமாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் மேலே இந்த ஆவியினுடைய ஆளுகையும் வழி நடத்துதலும் வருகிறது. Meaning that the more we preach about Holy Spirit, the more we need to teach about to submit and to follow the guidance of the Holy Spirit. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், எந்த அளவுக்கு நாம அதிகமாய் ஆவியானவரை குறித்து பிரசங்கிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அதிகமாய் ஆவியானுடைய ஆளுகைக்கும் வழி நடத்துதலுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கும்படிக்காக நாம் அதை குறித்தும் போதிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம்.
The work of the Holy Spirit is not bring in lawlessness or licentiousness, but rather is to bring in something we call that is fully guided by God's will in our life. அதாவது பரிசுத்த ஆவியானுடைய சுதந்திரம் வழிநடத்துதல் என்று சொல்லும்போது, அது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், சட்டதிட்டங்கள் இல்லாமல், சுயமாய், சொந்தமாய் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அந்த அர்த்தத்தை உடையதாய் இல்லாமல், அவருடைய ஆளுகைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும்போது, அவர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. Many mainline church complain about the Pentecostal or the Spirit-filled church is they run without order. One of the reason is because they see the believers immaturely exercise their freedom without the guidance of the Holy Spirit. அநேக மெயின்லைன் சர்ச்சில் இருக்கிறவர்கள் இப்படியாக பெந்தகோஸ்து திருச்சபையினரை பார்த்து சொல்லுகிற கருத்து என்னவென்றால், அவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்வதற்கான காரியம், அந்த ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொண்டதான முதிர்ச்சியின்மை இல்லாத விஷயங்களிலே அவர்கள் செயல்பாடுகளை காண்பிப்பது நிமித்தமாக இப்படியான கருத்துக்களை மற்ற சபையினர் பெந்தகோஸ்து சபையை பார்த்து சொல்வதற்கு இது ஏதுவாய் காணப்படுகிறது. And you know, the baptism of the Holy Spirit is not the end, but it's the beginning of the new life in Christ. அது பரிசுத்தாவினர் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த ஞானஸ்தானம் என்பது அது ஒரு முடிவு அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த புதிய வாழ்க்கைக்கான ஒரு துவக்கமும் ஆரம்பமுமாய் காணப்படுகிறது. Meaning that it is not about speaking in tongue, it's about after you speaking in tongue. அது வெறும் அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, அந்நிய பாஷை பேசினதற்கு பிறகு காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையும் குறிக்கிறதா இருக்கிறது. You start to experience your relationship closer with God when you speak in tongue, or you just speak in tongue for the sake of speaking tongue? நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது அந்நிய பாஷை பேச வேண்டும் என்பதற்காக அந்நிய பாஷை பேசுகிறீர்களா, அல்லது நீங்கள் அந்நிய பாஷை பேசுவது நிமித்தமாக இன்னும் கிறிஸ்துவ அண்டையிலே தேவன் அண்டையிலே உங்களுடைய ஐக்கியம் இன்னும் நெருக்கப்பட்டிருக்கிறதா, ஐக்கியப்பட்டிருக்கிறதா? And seek the fruits of the Holy Spirit, not and also seek the gifts of the Holy Spirit and stay continually to be filled by the Holy Spirit. தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரிலே நாம் நிரப்பப்பட்டு அவருடைய வரங்களையும் ஆவிக்குரிய கனிகளையும் நாம் தேடுகிறவர்களாயும் பெற்றுக்கொள்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும். When the Holy Spirit fall on you, fill you, touch you, then you will need to learn how to follow his guide to exercise your gift and to see the regeneration of your life. That is the fruit of the Holy Spirit. அதாவது பரிசுத்தாவியானவர் உங்களை தொடும்போதும் நிரப்பும் போதும் ஆவியின் வரங்களினால் கனிகளினால் நிரப்பும் போது நீங்கள் அவருடைய அந்த வழி நடத்துதலின்படி நடத்தப்பட வேண்டும். புதிதான ஒரு வாழ்க்கையை பெற்றவர்களாய் அதனுடைய அந்த சாராம்சங்களை உடையவர்களாகவும் அவருடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டவர்களாயும் நடந்து கொள்ள வேண்டும். And usually when we are filled by the Holy Spirit, we are easily targeted by the demonic force. நாம் சொல்ல வேண்டுமானால், இப்படி நாம் பரிசுத்த ஆவியினரால் நிரப்பப்படும் போது, அவருடைய பலத்தினால் எடை கட்டும் போது, அந்த பிசாசனுடைய தாக்குதலுக்கு உட்படுவதற்கு நாம் அங்கு அந்த பிசாசின் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுவதற்கு நாம் அவனுடைய கண்ணோட்டத்திலே நாம் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Before that, you are nobody before the kingdom of darkness because you have no weapon, you have no power, you are not a threat to the kingdom of darkness. நீங்கள் முன்பாக இருந்த வாழ்க்கையிலே அந்த இருளின் ராஜ்யத்திலே இருந்தபடினாலே எந்தவித தாக்குதலோ அந்த ஆயுதங்களோ இல்லாமல் இருந்தீர்கள். எந்த தாக்குதலுக்குட்படுத்தப்படாமல் இருந்தீர்கள். ஏனென்றால் இருளின் ராஜ்யத்தில் இருந்தபடினாலே. Now you are filled by the Holy Spirit. You have the anointing, you have the power, you know the will of God. You have become the threat to the kingdom of darkness. ஆனால் இப்போது பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட போது தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தை உடையவர்களாய் பலனை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறபடினாலே அந்த பிசாசின் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். And of course, demons can start to attack you because you are their enemy.
ஆ ஆனாலும் பிசாசு உங்களை தாக்க முடியாது. ஆனாலும் நீங்கள் பிசாசினுடைய எதிராளியாய் காணப்படுகிறீர்கள். எப்போதென்றால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்போது. And you need to be filled by the Holy Spirit, greater power from God to overcome the power of the enemy. ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படும்போது, அந்த எதிராளியினுடைய சூழ்ச்சிகளையும், தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருவதற்கான வல்லமைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். Then we also talk about the work of the Holy Spirit in the life of a believer. அது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் படித்தோம். They are all together eight. Okay. First one, do we have the power to witness? அதாவது 8 பாடங்களை நாம் அந்த தலைப்பிலே படித்தோம். முதலாவது அவருக்கு சாட்சியாய் இருப்பது. We are able to witness Jesus Christ has raised again by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பினார் என்பதற்கு நாம் அவருடைய வல்லமையுள்ள சாட்சிகளாக இருக்கிறோம். And then when the power of the Holy Spirit is manifest in our life, Christ is glorified. இந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்மிலே கிரியை செய்து வெளிப்படும் போது அங்கு கிறிஸ்துவானவர் நம்மிலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். We experience something is supernatural through Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்டதான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Our prayer becomes full of the power of the Holy Spirit. அதன் பிறகு நம்முடைய ஜெபங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஜெபங்களாய் நம்முடைய ஜெபங்கள் மாறுகிறது. We receive revelations of the Bible through the Holy Spirit. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக வேத வசனத்திலிருந்து நாம் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். We are daily, continually guided by the Holy Spirit. இப்படியாக தொடர்ச்சியாக அனுதினமும் பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். Our life overflowing love and abundance because of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிபூர்ணமான ஜீவனும் தேவனுடைய அன்பும் பொழிந்தள்ளப்பட்டு நிரம்பி வழிகிறதாய் காணப்படுகிறது. Romans 5:5 says that this Holy Spirit poured down the Father's love into our hearts. ரோமர் 5:5 படி பிதாவினுடைய அன்பு பரிசுத்தாவின் மூலமாக நம்மிலே பொழிந்தள்ளப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். But today, church situation it is not because church is weak, but the understanding of the Holy Spirit is so little. The practice of walking with the Holy Spirit was so little. ஆகவே இன்றைக்கு சபையானது பலவீனமா இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான அந்த அறிவு மிகவும் குறைவாய் காணப்படுகிறது நிமித்தமாக பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி நடக்கிற நடத்தையும் குறைவாகவே காணப்படுகிறது. We have make this Christianity become either is a moral concept or this Pharisaical, means you are going through sacrament, going through laws, and without the reality of God in our life. அது இப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படியாய் காணப்படுகிறது என்றால், ஏதோ ஒரு நன்மை தீமை அறியத்தக்கதான விஷயத்துக்கான காரியங்களை கற்றுக்கொள்வது, அல்லது பரிசேயர் சதுசேயர் போல சட்டதிட்டமாய் வாழ்கிற காரியங்களைப் போல வாழ்கிறார்களே தவிர, பரிசுத்த ஆவியானுடைய உண்மை தன்மையின் வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய வழி நடத்துதலின்படி நடக்கிறதான வாழ்க்கையாக தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். The reality of Christ in our life, the experiential relationship with Christ in our life is through the Holy Spirit. அதாவது கிறிஸ்துவானவர் உண்மைத்தன்மையினுடைய வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில எப்படி காணப்படுமானால் அது பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் வைத்திருக்கிறதான ஐக்கியத்திலும் அவருடைய வழிநடத்துதலின் மூலமாக தான் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். Put in the effort, teach them about the Holy Spirit, actually is bringing a church back to an experiential relationship with God.
அதாவது இப்படிப்பட்டதான பரிசுத்தாவினரோடு கூட நெருங்கி காணப்படுகிறதான இந்த தொடர்பு ஐக்கியம் மறுபடியும் நம்மை கிறிஸ்துவோடு கூட நடக்கிற ஐக்கியத்துக்குள்ளாக சபையில அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. Without the involvement of the third person in the Trinity, the church become theologically correct and morally upright, but lifeless. அதாவது இந்த திருத்துவத்தின் மூன்றாவது நபராய் காணப்படுகிறதான பரிசுத்த ஆவியானவருடைய ஈடுபாடு இறையியல் ரீதியாக அங்கே காணப்பட்டாலும் கூட நன்மை தீமை அறியத்தக்க விஷயத்திலே அது ஈடுபாடு கொண்டுள்ளதாய் இருந்தாலும் கூட அவருடைய நெருங்கிய தொடர்பு இல்லாவிட்டால் சபையில அந்த முக்கியமான சாராம்சம் இல்லாததாய் காணப்படும். Look at the land of India. What is really can captivate their heart is a God who is with them, walk with them, helping them, and so real in their life. It's not about theology, it's not even like moral. I not say that two are not important, but what really captivates people's hearts? It is the reality of God. இந்திய தேசத்துள்ள மக்களின் காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது தேவனை தேடுகிறதான அந்த தாக்கத்தை உடையவர்கள் உண்மையாய் தேவனை தேடுகிறதான அந்த வாஞ்சியும் உண்மை தன்மை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே நடையிலே சிந்தனையிலே எல்லாவற்றிலும் அங்கு இறையியல் கருத்து மற்றும் நன்மை தீமைக்கு ஏதுவான அந்த வித்தியாசங்களை நான் அங்கு குறிப்பிடவில்லை. உண்மையாய் தேவனை தேடுகிறதான அந்த தேற்றமும் அந்த வாஞ்சி உடையவர்களாய் இருக்கிறார்கள். So as a pastors who serve in India, we need to serve with the understanding of the true needs of the people of this land. ஆகவே இந்திய தேசத்தில் ஊழியம் செய்கிறதான ஊழியர்கள் விசுவாசிகள் மக்களுடைய வாஞ்சை எண்ணம் தேவை என்ன என்பதை அறிந்து பார்த்து அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். People of India need to experience Christ, not through theology, not through moral concept. இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் எப்படி தேவனை பரிசுத்தாவினரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இறையியல் மூலமாகவோ அல்லது நன்மை தீமைக்கான விஷயத்தின் அந்த அடிப்படையிலே அந்த நெறிமுறைகளின் அடிப்படையிலே அல்ல, தனித்துவம் வாய்ந்த தேவனை தங்களுடைய உள்ளார்ந்த உள்ளத்திலே தனிப்பட்ட விதத்திலே தேவனை அவர்கள் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Get me right. Even you are Christian, if you are not moral, you don't get saved. I mean that if you are not repented and you don't change your conduct, that sins follow you. You are not repent. So moral is important. ஆகவே இந்த நன்மை தீமை நெறிமுறைக்கான விஷயங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பினவனாக அவன் காணப்பட வேண்டும். Get me right. If you are Christians, you don't have theological support, and you become a wrong belief, you become a cult, and you won't get saved also. அதே விதத்தில் நான் சொல்ல வேண்டுமானால் இந்த இறையியல் காரியங்களும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த இறையியலின் விஷயத்திலே தான் உண்மையான தேவன் யார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அதையும் நாம் தவறு என்று சொல்லவில்லை, அதுவும் நமக்கு தேவையாய்தான் காணப்படுகிறது. Church been teaching about moral, church been teaching about theology. Continue to it. அதாவது தொடர்ச்சியாக இந்த இறையியல் காரியங்களை திருச்சபையான போதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நெறிமுறை வாழ்க்கைகள் நன்மை தீமைக்கான வித்தியாசத்தின் காரியங்களை குறித்தும் சபையானது தொடர்ச்சியாக போதிக்க வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. But the third person that is ordained to manifest and to move in the church, the Holy Spirit, need to be taught thoroughly so that everyone could understand, could experience, and that God's power were able to manifest. ஆகவே அது போலவே இந்த திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்தாவினர் குறித்தும் அதிகமான போதனையானது சபையிலே காணப்பட வேண்டும். எல்லாவித காரியங்களை மேற்கொள்வதற்கும் வல்லமையா வாழ்வதற்கும் இந்த காரியங்கள் நமக்கு ஏதுவாக உதவியாக இருப்பதற்கு பரிசுத்தாவினுடைய போதனைகள் மிக அவசியமாய் சபையிலே இருக்க வேண்டும். Now we are in our third sessions. I want to go to a subject called the work of the Holy Spirit in the life of a church.
இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த பாடத்தின் 3வது பகுதியாக இந்த தலைப்பின் அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். ஒரு திருச்சபையினுடைய அந்த வாழ்வில் பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் என்னவென்பதை இந்த தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Before that, we talk about the work of the Holy Spirit in the individual's life. அதற்கு முன்பாக தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் என்ன என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். But now we want to understand how Holy Spirit operate in the church. தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார், அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை பார்த்திருந்தோம். இன்றைக்கு இந்த திருச்சபை வாழ்வில் எப்படி பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். But at first, we need to read one of the scripture mentioned about the Holy Spirit in the church. In 2 Corinthians chapter 3, verse 17 says that now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is freedom. அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. And you know, in the Chinese way, when we read this scripture, it's very special. It is pronounced as this 主就是那个灵, and it speaks about the Lord Jesus. The Lord Himself is the Spirit. அதாவது சீன மொழியிலே இப்படியாக வாசிக்கப்படும் போது அது வித்தியாசமான முறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லும்போது அங்கு கர்த்தர் மட்டுமே ஆவியாய் இருக்கிறார் என்று அதை அங்கு வலியுறுத்தி அந்த சீன மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is not saying that the Lord is a kind of spirit. It's not saying that way. அதாவது கர்த்தர் ஒரு விதமான ஆவியாய் இருக்கிறார் என்று அப்படியே அந்த மொழிபெயர்ப்பில் சொல்லப்படவில்லை. But it stressed the lordship, the one who in control, the one who is the master, and He is the Spirit, the Holy Spirit. அதாவது அவரே கர்த்தரே, அவருடைய ஆளுகை, அவருடைய ஆளுமை, அவருடைய சர்வ வல்லமை, அவர்தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் என்ற அர்த்தத்தை உடையதாய் அப்படி கர்த்தரே ஆவியானவர் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. I'm not here to confuse you with fathers, the God the Father, God the Son, God the Holy Spirit. I'm not trying to confuse you on these matters. அதாவது இப்படி சொல்லும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த விஷயத்திலே உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்குற விதத்தில் இதை நான் சொல்லவில்லை. But rather, I want to say that the Holy Spirit is the headship, is the lordship in the church. அதாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், சபைக்கு அவர் ஆளுகை தன்மையுடையவராய் இருக்கிறார். அவரே தலைமைத்துவம் வாய்ந்தவராய் காணப்படுகிறார். And here says that where the Spirit of the Lord is, there is freedom. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. And you know, you must understand, Jesus Christ is the head of the church. நம்ம இதை புரிந்திருக்கிறோம். கிறிஸ்துவானவரே சபைக்கு தலையா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You know, and in the Old Testament Bible, there's one word used Lord in English, that is pronounced by the Hebrew, they will call Adonai or Yahweh or Jehovah. And that is referring the capital Lord, the capital Lord is referring God, the sovereign God. அதாவது ஆங்கில வேதாகமத்திலே LORD என்ற அந்த வார்த்தை கர்த்தர் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சர்வ வல்லமையுள்ள தேவனை குறிக்கிறது. அதே அந்த பாஷையை அந்த வார்த்தைகள் மொழிபெயர்க்கப்படும் போது லார்ட், அதோனை, கர்த்தர், ஆண்டவர் என்று அப்படிப்பட்ட விதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. We must understand just now what we read in the scripture is saying about the lordship, the headship of the Holy Spirit. இதற்கு முன்பாக வாசித்த அந்த வசனத்திலே தலைமைத்துவத்தை குறித்தும் அந்த ஆளுகை தன்மை குறித்தும் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. Jesus is the Lord or the headship of the church, and He sit at the right hand of the Abba Father. கிறிஸ்துவானவரே சபைக்கு தலையா இருக்கிறார். அவர் பிதாவினுடைய வலது பார்சத்திலே அங்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வலது பார்சத்திலே அவர் அங்கு வீற்றிருக்கிறார். And He prayed to the Father, send Holy Spirit come. And now the Holy Spirit has come, and He become the headship, the resident headship in the church.
கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் பேசி ஆவியானவரை அனுப்பும் என்று கேட்கும்போது ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். இப்போது சபைக்கு தலைமைத்துவத்தை வாய்ந்தவர் அந்த ஆளுகை உடையவர் பரிசுத்த ஆவியானவராய் காணப்படுகிறார். Meaning that when the church honor the headship of the Holy Spirit, you know what happened? The whole congregation will experience the freedom guided by the Holy Spirit. இப்படியாக திருச்சபையானது இந்த தலைமைத்துவத்தை வாய்ந்த தலையாய் காணப்படுகிறதான பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தும் போது அப்போது அவருடைய வழி நடத்துதலும் ஆளுகையும் சபையிலே எல்லார் மேலும் காணப்படும். You see, and that manifestation of the Holy Spirit is intended to make everyone's to be useful and to provide practical help in the church. இப்படியாக திருச்சபையிலே பரிசுத்தாவின் வெளிப்பாடு ஒருவரை மேலும் பயனுள்ளதாக ஆக்கும், அந்த நெறிமுறை வழியிலே நடத்தும், உதவிகளை வழங்கும், அது நோக்கமுள்ளதாய் ஆவியானவர் செயல்படுகிறார். Meaning that when we acknowledge Holy Spirit is the head in the church, in the practical way, he moves, he manifests, then we will realize that he is helping us to participate in his movement. அதாவது நடைமுறை வாழ்க்கையில் இப்படியாக பரிசுத்தாவினுடைய தலைமைத்துவத்தை நாம் அங்கீகரித்துக் கொள்ளும்போது அவர் திருச்சபையிலே இப்படியாக அசைவாடுகிறார், கிரியை செய்கிறார், காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார், உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். Meaning that you are experiencing Holy Spirit manifesting in your church when you cooperate with him. அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டு ஒருங்கிணைந்து செய்யப்படும் போது அந்த வெளிப்பாடுதலும் வழிநடத்துதலும் ஆவியினுடைய உதவிகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது. In the early church and also some denominations like Brethren, they exercise something like they don't have a flow of the meetings, but rather they will let people speak when the Holy Spirit put a word inside in them. They will share and they will experience something like the Holy Spirit guiding the service, the church service, through a person's. அதாவது ஆதி திருச்சபையிலே ஒரு வித அங்க பலவிதமான உபதேசங்கள் இருந்தாலும் இந்த பிரதரன் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஐக்கியங்கள் காணப்பட்டாலும் கூட அந்த ஒருவர் மூலமாக அந்த பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடுகள் வந்து மற்றவர்களுக்கு அந்த வழிநடத்துதலை கொடுக்கிறதாய் அவர்கள் இப்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்து அந்த அவருடைய செயல்பாடுகளை சபையிலே இப்படியாக அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். Let's give an example. If let's say this morning we don't have speakers, உதாரணத்துக்கு இப்படி வைத்துக்கொள்ள இந்த காலவெளியில இங்கு பிரசங்கிக்கிறவர் இல்லாவிட்டால் and every pastors, you're just quiet before the Lord. The moment you receive any word from God, you just share. You share, you when you finish, you stop. Then the next person share. And you are actually experiencing Holy Spirit is guiding and leading the church in the very natural way. அதாவது ஒரு பிரசங்கியார் இப்போது இல்லை, இங்கு அநேக போதகர் இருக்கிறார்கள், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு போதகர் அந்த வெளிப்பாடை பரிசுத்தாவினை சொன்னதை சொல்லி முடித்த பிறகு இன்னொருவர் இப்படியாக பகிர்ந்து கொள்கிறார். இந்த உதாரணம் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால் இப்படியாக இயற்கையான விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மூலமாகவும் கிரியை செய்து வழிநடத்தலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Take for another example. If let's say, okay, in my church we have one type of worship, we call it harp and bowl. அதாவது எங்களுடைய சபையிலே ஒரு விதமான இங்கு ஆராதனை இருக்கிறது. அந்த ஹார்ப் அண்ட் பவுல் என்று சொல்லுகிறதான அப்படிப்பட்டதான ஆராதனை வேலை அது. And you know, harp and bowl is come from Revelation chapter 5 verse 8, that the angel play the harp and the angel pour down the prayer that for holes in the bowl. அதாவது வெளிப்படுத்தல் 5:8 சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் அங்கு எக்காலங்கள் ஊதப்படுகிறதையும் அங்கு ஜெபங்கள் ஏற்கப்படுகிறதையும் அதற்கு ஒப்பனையாக இப்படிப்பட்ட ஆராதனை வேளையிலே எங்கள் சபையிலே ஒரு பகுதியாக இப்படி நாங்கள் அந்த வசனத்தின் அடிப்படையில் ஆராதிக்கிறோம். Okay, so now during the harp and bowl, we don't plan our worship. We start to sing even when we don't know what to sing. We sing what the Lord put in our hearts.
and then we carefully listen to the Holy Spirit. One after one songs, we lead the worship. அதாவது எங்களுடைய சபையில இந்த ஆர்ப்பன் போல் என்ற அந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் ஒரு திட்டவட்டமான இப்படி 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 தான் செய்யப்பட வேண்டும் என்று அப்படி ஆராதனை நாங்கள் நிர்ணயிப்பதிலே ஒரு பாடலை பாடின பிறகு அப்போது ஆவினர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்போம். அவருடைய சத்தத்தை கேட்போம். இப்படியாக தொடர்ந்து அந்த ஆராதனை போய்க்கொண்டிருக்கும். Not only what you call, not only that's this the leaders know that we are practically, we let Holy Spirit lead us. The congregation knows that it is the Holy Spirit speak through the songs by guiding the worship leaders or the musician. அதாவது அங்கு ஆராதனை நடத்துகிறவர்கள், சபை தலைவர்கள், அங்கு மூப்பர்கள் ஆகிய நாங்கள் இப்படியாக எங்களுடைய சொந்த திட்டத்தின்படி எங்கள் ஆராதனை நடத்துவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த பாடல் மூலமாக என்ன நடத்துகிறாரோ அதைதான் நாங்கள் அவர்களுக்கு நடத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று எங்கள் விசுவாசிகளும் அதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் யாரும் எங்களுடைய சொந்த முயற்சினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே இப்படியாக நாங்கள் நடத்தப்படுகிறோம். That is when the scripture in 1 Corinthians 12 verse 7 says that to each the manifestations of the Spirit for the common good. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 12:7 இப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. You see, when Holy Spirit moves, everyone bless. பரிசுத்தாவின் ஆசீர்வாடும் போது எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். And that is why in the church we must always be very spiritual conscious that the Holy Spirit is the Lord, and he will guide and he will speak. ஆகவேதான் நாம் திருச்சபையில் இருக்கும்போது அந்த ஆவிக்குரிய விதத்திலே ஆவியானவர் அசைவாட வேண்டும், அவர் வழி நடத்த வேண்டும், அவருக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும், அவனுடைய அசைவாடுதல் சபையில் காணப்பட வேண்டும் என்ற அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய தன்மையுடையவர்களாக நாம் சபையிலே காணப்பட வேண்டும். But there is a common fear of the manifestation of the Holy Spirit. ஆனால் பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடுகளை குறித்து ஒரு பொதுவான ஒரு பயம் எல்லாருக்கும் இப்படியாக காணப்படுகிறது. They see people become wow, okay, do whatever they want. அதாவது பரிசுத்தாவினரால் நிரப்பப்படும் போது அவர்களை தங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் செய்யலாம், விரும்பப்பட்ட விதத்தில் அப்படியாக நடந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். And the answer they give is, I couldn't control myself. It was the Holy Spirit moving me to do this and that, and I had to obey to Him. அப்படிப்பட்டவர்களை பார்த்து கேட்கும்போது ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இப்படியாக சொல்வார்கள், நான் என்னை என்னாலே கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை, இது பரிசுத்த ஆவியானவர் என்னை இப்படி செய்ய தூண்டினார், ஆகவே நான் அவருக்கு கீழ்ப்படிந்து இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்ய வேண்டியதா இருந்தது, என்னாலே என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை என்று சொல்வார்கள். Sometimes we couldn't handle this situation. We afraid to offend people, and we also afraid that in case it's Holy Spirit, we offend Holy Spirit. அதாவது அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட விதத்தில் நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாதபடி இருக்கிறபடினாலே நாம் மற்றவர்களையும் பாதிப்புக்குள்ளாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம், பரிசுத்த ஆவியானவரையும் நாம் பாதிப்புக்குள்ளாக்குகிறவராய் காணப்படுகிறோம். But we must learn how to discern, and secondly, we must know the principle behind all the works of the Holy Spirit. முதலாவது எல்லாவற்றையும் நாம் பகுத்தறிந்து கவனிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இதற்கு பின்னணியிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுகிறார், கட்டுப்படுத்தி நடத்துகிறார் என்பதை அதை குறித்தும் நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். But first of all, as a pastors, we don't get credit when the manifestation of the Holy Spirit is happen. பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடுகள் அவர்கள் மேலே வரும்போது முதலாவது அந்த போதகர்களுக்கு அந்த பாராட்டுகள் அங்கு கிடைப்பதில்லை. Meaning that don't get excited if a lot of people clapping hands, shouting, and you feel that, oh, I'm so anointed. Don't feel that way. Please don't feel that way. அதாவது மற்ற ஜனங்கள் விசுவாசிகளாம் கையை தட்டி நல்லா தேவனை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, சத்தம் போடும்போது, ஓ, என் மூலமாக தான் இப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய அபிஷேகத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள் என்று நீங்கள் தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். Steady, don't worry. The Holy Spirit is with you. You don't need that to prove yourself.
அதாவது உங்களை நீங்கள் விசுவாசிகளுக்கு முன்பாக நிரூபணம் செய்ய வேண்டும் என்றதான் அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Okay, the manifestations of the Holy Spirit is the first purpose is to benefit the congregation. பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடு முதன்மையாக அங்கு சபைக்கு வரும்போது, அது திருச்சபையானவருக்கு, அங்கத்தினர்களுக்கு அது நன்மை அளிக்கிறதாய் காணப்படுகிறது. And he will give positive influence to the worship and to allow the service to proceed in harmony. அதாவது அந்த நேர்மறையான அந்த உணர்வுகளை சபையிலே கொடுத்து, நன்மையான விதத்திலே தொடர்ச்சியான அந்த வழி நடத்துதலை ஆவியானவர் இதன் மூலமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். If the manifestation of the Holy Spirit really and move in that direction and lead us, and he won't contradict the person who are leading. He will it will be like waiting one after one after one. அதாவது பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடு வரும்போது, யார் சபையிலே அந்த ஆராதனை நடத்துகிறாரோ, அவரோடு கூட ஒருங்கிணைந்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் மூலமாகவே அந்த வழி நடத்துதலையும், அந்த அசைவாடுதலையும் ஆவியானவர் கொடுக்கிறவராய் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்கிறவராய் இருக்கிறார். I just give a very simple example. When we speak in tongue, we all speak at the same time. We don't need to worry whether it's interpreted or not interpreted because everyone is speaking and no one is listen to one another. Everyone is speaking on our own behalf. இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை கொடுக்கிறேன். அது என்னவென்றால், நாம் அந்நிய பாஷையில பேசும்போது எல்லாரும் ஒரே நேரத்திலே, ஒரே சமயத்திலே அந்நிய பாஷையை பேசுகிறோம். அந்த நேரத்திலே அதற்கான வியாக்கியானங்களோ, அர்த்தங்களோ சொல்லப்படுவதில்லை. ஏனென்றால் மற்றவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை நாம் அங்கு கேட்பதில்லை. ஆவியானவருடைய அசைவாடுதல் நம்ம மேலே வரும்போது எல்லாரும் ஒருங்கிணைந்து இப்படியாக அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். But if let's say halfway I was preaching and someone just turn on the mic and speak in tongue and without interpret it, and that is problem now. அதாவது இப்படி வைத்துக்கொள்ளலாம். நான் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். மத்தியில யாரோ ஒருவர் எழும்பி மைக்கை பிடித்து அங்கு அந்நிய பாஷையில ஏதோ ஒன்றை பேசுகிறார். அதற்கான விளக்கத்தையும், அதற்கான வியாக்கியானத்தையும் கொடுக்காவிட்டால், அதுதான் அங்கு பிரச்சனையா காணப்படும். If the person going to say that, oh, I cannot control myself, it is Holy Spirit forced me to do so, I have to obey him. அதாவது அந்த நபர், ஐயோ என்னை பரிசுத்த ஆவியினர் நிரப்பி விட்டார், என்னாலே என்னையே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, பரிசுத்த ஆவியினர் எனக்கு இதை செய்ய சொன்னார், ஆகவேதான் நான் இப்படி செய்தேன் என்று அவர் சொல்லுவாரானால், Now you can see there is two spirit fighting, one spirit on me, one spirit on him, and you don't know who is the real one. அப்பொழுது அங்கு 2 ஆவி கிரியை செய்கிறதை நாம் பார்க்கலாம். ஒன்று என்னுடையது, இன்னொன்று அங்கு இன்னொரு ஆவி. ஆகவே ஒன்றுக்கு ஒன்றும் அங்கு முரண்பாடாக அங்கு கருத்து வேறுபாடுகளை கொண்டு வருகிறதா அது காணப்படுகிறது. Instead, using the word who is the real one, and I will really say that are we able to move in harmony, that the Holy Spirit take steps and turns. அதாவது எந்த ஆவி சரியானது என்ற அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்தாமல், அதற்கு மாறாக ஆவியானவர் வழி நடத்தும்போது ஒருங்கிணைந்து ஒன்றன் பின் ஒன்றாக நேர்த்தியாக மென்மையாக செய்கிறவரா இருக்கிறார். Now, based on the first lesson, we taught the Holy Spirit is not a detector. We must understand we are not slaves, but we are sons and daughters. அதாவது முதலாவது பாடத்தில் நாம் படித்தோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற ஒரு சர்வாதிகாரி அல்ல, நாம் அவர்களுக்கு அடிமைகளும் அல்ல, மாறாக நாம் அவருடைய பிள்ளைகளாக, புத்திரர்களாக, மகன்களாக, மகள்களாக இருக்கிறோம். 1 Corinthians chapter 14 verse 33 says that the spirit of the prophets are subject to prophets, meaning that the prophetic spirit or prophetic anointing is subject to the personality of that prophet, of that person himself. 1 கொரிந்தியர் 14:32 இப்படியாக சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், யார் அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரோ அவர் மூலமாக அந்த ஆவியின் கிரியைகள், ஆவியானவர் அங்கு அடங்கி அங்கு கிரி செய்கிறவராய் காணப்படுகிறார். அதை ஆளுகை செய்ய முடியும். So no prophet can say, oh, I'm so anointed, I have to do something crazy. No, it's not that way.
அதாவது எந்த ஒரு தீர்க்கதரிசியும் நான் மிக பலமாய் வல்லமையால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். ஆகவே இப்படிப்பட்டதான வித்தியாசமான முட்டாள்தனமான விதத்திலே நான் கிரியை செய்ய வேண்டும் என்று யாரும் அப்படி சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. And we can see in the book of Ezekiel, even prophet Ezekiel negotiate with God, says that don't ask me to use human dung to bake to cook, do the cooking. Use a cow. Then the Lord say, okay, I skip this one. I use cow dung to do the cooking. அதாவது அங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரோடு கூட அங்க பேரம் பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த மாட்டு சாணத்தின் மூலமாக நான் அப்பத்தை சுட்டு புசிக்குவது விஷயத்திலே அவர் அங்கு தேவனோடு விவாதம் செய்கிறார். இதை நான் செய்ய மாட்டேன், இப்படி செய்யலாம் என்று ஆண்டவரோட அவர் அங்கு பேசுகிறதை பார்க்கிறோம். The prophetic utterance was so real, but the prophet can reject. Another story is called Jonah. Jonah ran away. He's full with anointing, but he runs away. பாருங்க, அங்கு நேர்மறை அங்கு பலமான விதத்தில் ஆவியான எசேக்கியேலோடு கிரியை செய்கிறார். ஆனால் அவர் சொன்ன காரியத்தை அவராலே சொல்ல முடியவில்லை. அதே போல உதாரணத்துக்கு யோனாவும் வல்லமையினாலே அபிஷேகம் நிரப்பப்பட்டிருந்தார். ஆனால் அவர் கர்த்தருடைய வார்த்தை கேட்டவுடனே அவர் ஓடி போய்விட்டார். Amen. But of course, sometimes we see that the anointing came and people will shake their body and move a little bit. And as long as not too disturbing, let us give room for that. பாருங்க, ஒரு சில நேரத்தில் ஆவியினர் வரும்போது அந்த உடலில் ஒரு அசைவுகள் ஏற்படுகிறது. அங்கு இங்குமாக அந்த குதிக்கிற அனுபவம் வருகிறது. ஆனாலும் அது மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அனுபவம் வருகிறது. அதையும் நாம் நிராகரிக்க கூடாது. Some church are so matured when this thing happen, they'll just put them aside or put them aside of the corner. Let the spirit to deal with him. Let's continue the meeting. பட் ஒரு சில முதிர்ச்சி அடைந்த சபைகளில் இப்படியாக செய்வார்கள். ஒரு சிலர் இப்படியினாலே ஆவினாலே நிரப்பப்படும் போது அங்கு இங்கும் அவர்கள் குதித்து அவர்கள் ஆவினாலே நிரப்பப்படும் போது தனிமையில அவர்களை ஒரு மூலையில கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள். ஆவியானவர் அவர் மூலமா என்ன கிரியை செய்கிறாரோ அதை செய்யட்டும் என்று அப்படி அவரை அங்கு தனிமைப்படுத்தி ஒரு ஓரத்திலே வைத்து விடுவார்கள். When I was in China, I'm the instructor, the coach, the teacher. When this thing happened, even easy for me. I get my bodyguard, bring that person out, let him finish his manifestation in another room. When finished, only bring him back. சீன தேசத்தில் இப்படியாக நான் போதனையாளராக அங்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவனாக காணப்பட்ட போது இப்படியாக பரிசுத்தாவினரால் நிரப்பப்பட்டு ஒரு சிலர் நடந்து கொள்வார்கள், குதிப்பார்கள், அங்கு இங்கும் துள்வார்கள். அப்படிப்பட்டவர்களே என்னோடு கூட இருக்கிறவர்கள் ஒரு தனிமையான அறையில கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அவர் எந்த அளவுக்கு ஆவியினரால் நிரப்பப்பட்டு கிரிகளை முடித்த பிறகு மறுபடியும் அங்கு அழைத்து கொண்டு வருவார்கள். Unless the Holy Spirit want us to give attention to that things, otherwise we should not be distracted. அதாவது பரிசுத்த ஆவியானவரே இறங்கி அப்படிப்பட்டதான காரியத்தை செய்கிற வரையிலும் அதை தவிர்த்து நாம் மற்றவர்களுக்கு அங்கு கவனக்குறைவாகவோ மற்றவர்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்கிறவர்களாகவோ நம்முடைய செயல்பாடுகள் காணப்படக்கூடாது. Followed by that verse in now let's go to 1 Corinthians 14:33. It says that for God is not a God of confusion, but but a peace, and as if in all churches of the saints. அந்த வசனத்தை கடந்த வசனத்தை வாசித்ததின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. Don't worry about confusion, because first time you confuse, second time you experience, third times you can handle. Sometimes it is the matters of matured. How matured is the church? பாருங்க, கலகத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முதலாவதாக அப்படி கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அப்படி அதன் பிறகு அதை உணர்வார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த முதிர்ச்சி அடைந்து அந்த பக்குவத்துக்குள்ளாக வந்து விடுவார்கள். ஆகவே அப்படி இப்படி செய்கிற காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Regardless what denomination you are, as after 3 times, 4 times, you become experienced, and sooner or later you know how to handle it. Don't get worried about the manifestation.
ஆகவே நீங்கள் எந்தவிதமான சபை பாகுபாடுகளை உடையவர்களாக அல்லது எந்தவிதமான டினாமினேஷனை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இதை குறித்து கவலைப்பட வேண்டாம். 1, 2, 3 முறை இப்படிப்பட்டதான அனுபவங்கள் வரும். அப்படியாக படிப்படியாக அதை அவர்கள் உணரும்போது முதிர்ச்சியடைந்து அந்த சமநிலைமைக்கு வந்து எப்படி கட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள். And go back to the main, the first point that I'm going to share. We want to enjoy the freedom of the Holy Spirit, but at the same time, we must acknowledge that Holy Spirit is having His sovereignty over the meetings. அந்த முதலாவது அந்த குறிப்பில் ஏற்கனவே நான் சொன்னதுபடி பரிசுத்த ஆவியிலே உள்ள சுதந்திரம் மற்றும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய மேலான ஆளுமைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Both are equally important, and both are inseparable, and it's very essential. ஆகவே இந்த ரெண்டும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ரெண்டும் எந்த விதத்திலும் பிரித்து விட முடியாததாய் காணப்படுகிறது. இந்த ரெண்டும் மிகவும் அத்தியாவசியம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ஆவியானுடைய சுதந்திரமும் ஆவியானுடைய அந்த மேலான ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறதும். Freedom, control means the sovereignty. Both are equally important. ஆகவே அந்த சுதந்திரம், விடுதலை என்று சொல்லப்படுகிற காரியம், அந்த சாவரினிட்டி என்று சொல்லப்படுகிறதான அந்த ஆளுகையும் அந்த கட்டுப்பாட்டும் இந்த இரண்டும் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. One thing how we check this manifestation of the Holy Spirit and is whether it's aligned with the Bible, because the Holy Spirit is the author of the Bible and he never contradicts any truth. ஆகவே இந்த ஆவியானுடைய வெளிப்பாடுகளின் விஷயத்தில் எப்படி நாம் காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது வேத வசனத்திற்கு ஒத்ததாய் காணப்படுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்களை, வேத புத்தகத்தை ஆக்கியவனாய் எழுதுகிறவனாய் காணப்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஆகவே எந்த ஒரு செயல்பாடுகளும் வெளிப்பாடுகளும் இந்த வேத வசனத்திற்கு ஒத்ததாய் காணப்பட வேண்டும். Okay, maybe you'll say, Pastor, I don't know how to examine, because when in India people manifest, they will clap their hand, they shout hallelujah, 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 they clap their hand. This is I observe in India. அதாவது ஒருவேளை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் எப்படி இது சரியானதா இல்லையா என்பதை சோதித்து அறிய வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்பீர்களானால், இந்திய தேசத்திலே பார்க்கும்போது அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது ஜோராக கையை தட்டி அலேலு 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 என்று அப்படியாக சத்தமிட்டு கை தட்டி தேவனை ஆராதிப்பார்கள். In China, different. They'll cry until their face turn red. ஆனால் சீன தேசத்தில் அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது அவர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள். அவர்கள் முகங்கள் எல்லாம் சிவப்பாய் மாறிவிடும். You see, different places. I won't say this Holy Spirit is different. I say that the way, the culture, the way they manifest are all different. பரிசுத்தாவினர் வித்தியாசமாய் இருக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய அந்த மக்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியினர் இப்படியாக வித்தியாசமான விதத்திலே கிரகிக்கிறார். ஆனால் அவர் ஒருவராய் தான் இருக்கிறார். So, Pastor, you asked me to check with the Bible. How do we check? Because the Bible don't say cry, the red turn red, and or clapping hands, shouting. We don't see in the Bible. How are we going to check? இப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இப்படி வேத வசனத்துல இப்படி சொல்லவில்லையே, ஜோரா கையை தட்டணும், அவங்க அழுவாங்க, முகம் சிவப்பாய் மாறிவிடும், இதை வைத்து இதன் மூலமாக சோதித்தறிந்து அவர்கள் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது? Very easy. Don't check the manifestation. Check the fruits. After clapping hand, after crying, face turn red, you know, what's the fruits? What they receive? They become more, they love God more, or they repent deeper, or they felt the strength for them to serve the Lord. There must be something that can align, can check with the Bible. ஆமென். அதாவது அவர்களுடைய அந்த வெளிப்பாடுகளின் அடிப்படையிலே நீங்கள் அவர்களை சோதிக்க வேண்டாம். அந்த வெளிப்பாடுகளை பெற்ற பிறகு ஆவியானவராலே நிரப்பப்பட்ட பிறகு கைத்தட்டியோ, அழுதோ, முகம் சிவந்த பிறகோ அவர்களுடைய கனியினாலே நீங்கள் அவர்களை சோதித்தறிய வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு தேவனோடு கூட இருக்கிற அன்பிலே நிலைப்பட்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு தேவனோடு கூட நடக்கிறார்கள், எந்த அளவு தேவனை நேசிக்கிறார்கள் என்று அவர்களுடைய கனி நிமித்தமாக நீங்கள் அவர்களை சோதித்து கண்டறிந்து இது உண்மையாகவே ஆவியினாலே நிரப்பப்பட்டார்களா இல்லையா என்பதை நீங்கள் கண்டறிந்து கொள்ளலாம்.
You see, I experienced many manifestation. I never want to tell you. But after all the manifestation, I will start to ask myself, what did I receive? What the Lord speak to me? What are the faith that God imparted to me? Any anointing God has imparted to me? That is this always the fruit. We go after the fruit, not the process. அதாவது நான் போகிறதான அந்த பாதை அல்ல, எப்படி ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் எப்படி பலமா இறங்கினார் என்று எனக்குள்ளே வரும்போது இப்படி நான் யோசிப்பது உண்டு. ஆவியானவர் என் மேலே இறங்கினதினால் அந்த கனி என்னிடத்திலே காணப்படுகிறதா? எந்த அளவுக்கு நான் தேவனை நேசிக்கிறேன்? இப்படி நிரப்பப்பட்டது நிமித்தம் எந்த விசுவாச காரியத்தை நான் பெற்றுக்கொண்டேன்? இப்படி ஆவியானவராலே நிரப்பப்பட்டது நிமித்தம் எந்த சத்தியத்தை நான் புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிறேன் என்று அதை குறித்து நாம் ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Yeah, sometimes you see when we sometimes we'll build something like we have a mold. You know, mold is like you pour out the liquid steel, okay, and put in the mold. The mold is made of sand. Oh, could you please repeat, Pastor? Okay, the mold is like you Yes, know, you make a mold, yes. then you pour down the lick to make a shape, you know. அதாவது ஒரு ஒரு மோல்டு போல ஒரு வடிவத்தில இருக்கிற வடிவமா இருக்கிற விஷயத்தில ஒரு எண்ணெயோ, ஒரு தண்ணீரையோ, ஒரு திரவத்தை அதில ஊற்றி அந்த பதத்தில அந்த உருவத்துக்கு வருகிற விதத்தில அந்த மோல்டில அதை நாம் ஊற்றுகிறோம். The mold can be very rough, dirty, the shape you couldn't see, but the result of that process is more important. பாருங்க, அந்த மோல்டு ஒருவேளை அது அது சுத்திகரிக்கப்படாததாயோ, இல்ல வேற விதமாக அழுக்காயும் காணப்பட்டாலும் கூட, அதில அந்த காரியத்தை ஊற்றப்படும்போது, அது எந்தவித படிவத்திலே, உருவத்திலே வெளிவருகிறது என்பதுதான் முக்கியமே தவிர, எந்தவித பாதையில அது போய் எப்படி நடந்தது என்று அதை பார்க்கக்கூடாது. அந்த முடிவு, அந்த உருவம், அந்த படிவம் சரியாய் வந்ததா என்று அதை பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். There's one time in the prophetic school I was teaching, and the Spirit of the Lord say, anoint this person, pray for her. அதாவது ஒரு தீர்க்க தரிசன அந்த பள்ளி அந்த அ பாடத்திட்டத்தின் காரியங்களை நான் போதித்துக் கொண்டிருக்கும்போது, ஆவினர் குறிப்பிட்ட அந்த அந்த பெண்மணி நீ அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். She learned piano, she know how to play piano, but I play piano is under the anointing. I practice and the Spirit fill me, anoint me when I play piano. அந்த சகோதரிக்கு அந்த பியானோ வாசிக்க தெரியும். ஆகவே அவர்கள் பியானோ வாசிப்பார்கள். ஆனால் நான் பியானோ வாசிப்பது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயல்பாட்டினாலே, அந்த நேரத்திலே நான் அப்படியாக பியானோ வாசிப்பேன். She knows how to read all the notes, but I can't read at all. பாருங்க, அந்த குறிப்பிட்ட சகோதரிக்கு எல்லாம் அந்த நோட்ஸ் தெரியும். அதன் அடிப்படையில நல்லாக வாசிப்பார்கள். ஆனால் எனக்கு அந்த நோட்ஸோ மற்ற காரியங்களோ புரியாது. ஆனால் ஆவியானவரால் நிரப்பப்படும்போது நான் அந்த பியானோவை வாசிப்பேன். From the world standard, she is my teacher. அந்த உலக தரத்திலே பார்க்கும்போது அந்த சகோதரி தான் எனக்கு அந்த இசை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியராய் காணப்பட்டார். But God asked me to impart her my portion. ஆனால் தேவன் அ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கை அவர் மேலே அந்த அபிஷேகத்தை நீ அவர்கள் மேலே நகர்த்த வேண்டும் என்று சொன்னார். When I pray for her, she moved her fingers, she fall on the ground, she's shivering. அ எ இப்படியாக நான் அவர்களுக்கு அந்த ஜெபிக்கிற வேளையில அந்த அபிஷேகம் அவர் மேல கடந்து போகும்போது, அந்த விரல்கள்லாம் அசைந்தது, கீழே உருண்டு பிறண்டார்கள். இப்படியாக அசை அசைவு காணப்பட்டது அவருடைய சரீரத்தின் அவயங்களிலே. When she got up, she played totally different under the anointing. அதன் பிறகு அவர்கள் எழும்பி அந்த பியானோவை வாசிக்கும்போது, வித்தியாசமான விதத்தில் அந்த பியானோவை வாசித்தார்கள். ஏனென்றால் அபிஷேகத்தின் அடிப்படையிலே நிரப்பப்பட்டது நிமித்தம் அந்த பியானோவை வாசித்தார்கள். So that's why there's something that I really want to share with you. That is, the manifestation couldn't tell so much. Shaving hands, fall on the ground, maybe shout a little bit. But that is not the important part. The important part is after that, is there any fruits for us to see?
அதாவது அந்த பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடுகள் வரும்போது, நிரப்பப்படும்போது, கை கால்களை அசைக்கலாம், உதறலாம், கீழே விழலாம், குதிக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்ட பிறகு அவர்களுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அந்த கனிகள் காணப்படுகிறதா? அதனுடைய பிரதிபலன் என்ன என்பதை அதை நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. And another thing is that I realized that the manifestation of the Holy Spirit can help believers uh, to understand clearer about the words, the Bible. அது பரிசுத்தாவினுடைய வெளிப்பாடுகள், வல்லமைகள் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்போது, இது எதற்கு ஏதுவாக நம்மை நடத்த வேண்டுமென்றால், வேத வசனத்தின் சத்தியங்களையும், வேத வசனங்களையும் அறிந்து கொள்வதற்கு நம்மை நடத்துகிறதாய் காணப்பட வேண்டும். One side is they knows the truth, but they are not convicted. They don't believe totally. So the truth is only in the head level, but never go to the heart level. அவர்களுக்கு அந்த சத்தியம் தெரியும். ஆனால் அந்த சத்தியம் அவர்களுடைய அறிவுபூர்வமாய் தான் சத்தியத்தை அறிந்தவர்களாய் இருப்பார்களே தவிர, மனப்பூர்வத்திலே அந்த மனதளவிலே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். But God want to help us. God want to bring us into the heart level. So the Holy Spirit convict us to believe the truth. It's either we need to repent or either we have greater faith for that certain truth. அது பரிசுத்தாவினர் இடைப்படும்போது, அந்த சத்தியத்திற்கு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவினராலே உணர்த்தப்பட்ட பிறகு, அந்த சத்தியத்தை இந்த வகையிலே அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு காணப்படும். And the third scenario is different. Sometimes the prophetic or the gifts of the Holy Spirit will inspire a person. Then he will start to say something very a new light about certain truth. அது 3வது விதத்திலே பார்க்கும்போது, பரிசுத்தாவினராலே ஒருவர் நிரப்பப்படும்போது, வித்தியாசமான விதத்திலும் காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய், வித்தியாசமான காரியத்தை சொல்லுகிறவராயும் காணப்படுவார். But when it comes to this part, we need to took out the Bible, examine whether the person shared, whether he say it is from the Lord or not from the Lord or from I don't know how they describe it. But the key is we must go and examine this part of his sharing with the word of God. The Rhema must align with the Logos, must align. அதாவது இப்படிப்பட்ட அந்த வெளிப்பாட்டின் மூலமாக வருகிற வார்த்தையிலே அதை எப்படி விவரிக்க வேண்டும் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனாலும் கூட அந்த வெளிப்பாடோ, அந்த தேவனாலே கொடுக்கப்பட்டதான அந்த நேரிடையான வார்த்தையோ, வேத வசனங்களுக்கு ஒத்துப்போக வேண்டியதாய் காணப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே வசனத்தின் அடிப்படையிலே இதை நாம் சோதித்தறிந்து கண்டு கொள்ள வேண்டும். So when come to theology or the truth, or when come to behavior of the exercise or the manifestations, we always need Bible as a guidance and an example. There's a principle to help us to understand. ஆகவே இறையியல் கருத்துக்கள், அந்த பரிசுத்தாவினர் மூலமாக வருகிறதான செயல்பாடுகள், வெளிப்பாடுகள் இவை அனைத்தும் வேத வசனத்திற்கு ஒத்துப்போகிறதா என்று அதன் அடிப்படையிலே நாம் அதை சோதித்து கண்டறிய வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Yeah, and the Bible says that, and the the key to the truth freedoms actually has to do with something to do with season or the timing. அதாவது இந்த ஆவியில் உண்மையான அந்த சுதந்திரத்துக்கான திறவுகோல் இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த காலங்களையும் நேரங்களையும் பொறுத்ததாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம் அவைகளை பார்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். You see, there are many principle truth in the Bible, but you cannot apply everything or do everything anytime because everything has their own timing and seasons. That's why we need Holy Spirit to guide us. வேத வசனத்திலே பார்க்கும்போது பலவிதமான கோட்பாடுகளும், காரியங்களும், காரணிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும் நாம் செய்ய முடியாது. ஆனால் பரிசுத்தாவின் வழிநடத்துதலின்படி எந்தெந்த கால நேரத்திலே எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அதை குறித்து நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். Even the feast of the Lord has its season as well. அந்த ஆசரிக்கிறதான இந்த பண்டிகை ஆசரிப்புகளும் அந்த கால நேரங்களையும் பொறுத்ததாய் தான் காணப்படுகிறது.
meaning that for everything what is right or what is wrong is has its own timing and season. பாருங்க, எல்லாவற்றையும் நாம் செய்யும்போது, அது சரியான நேரத்திலே இருக்கிறதா என்பதே, அது சரியா, இல்லையா என்று அதனதன் கால திட்டத்தின் அடிப்படையிலும், எல்லாவற்றிற்கும் அதன் சரி அல்லது தவறு என்றதான அந்த சொந்த நேரத்தையும், பருவத்தையும் கொண்டுள்ளதாய் இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் செயல்படுத்த வேண்டும். Meaning that you have logos, which is very good, but you need rhema. Then you know when to apply that logos. ஆகவே உங்களுக்கு லோகோ என்கிறதான வேத வசனம் உங்கள் கையில் இருக்கிறது. ஆனாலும் அந்த வேத வசனத்தை எப்போது நீங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்கிறதான அந்த தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த ரேமா வார்த்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். Ecclesiastes chapter 3 verse 1 onwards says that for everything there is a season, a time for every matter under heaven, a time to be born, a time to die, a time to plant, and a time to pluck out what is planted. பிரசங்கி 3:1 இப்படியாக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. And a time to kill and a time to heal, a time to break down and a time to build up, a time to weep and a time to laugh, a time to mourn and a time to dance. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. And a time to cast away stones and a time to gather stones together, a time to embrace, a time to refrain from embrace. Sing. கற்களை எறிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. And a time to seek and a time to lose, a time to keep and a time to cast away, a time to tears and a time to sow, a time to be keep silent, a time to speak, a time to love, a time to hate, a time for war and a time for peace. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. So, the hard things about for Christians, we all believe peace is very important. Sometimes we want to have peace at all costs, which is very wrong. அதாவது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சமாதானம் வேண்டும் என்று நாம் அபியாசிக்கிறோம். அது தேவைப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் எல்லா காரியத்திலும் சமாதானம் இருக்க வேண்டும் என்பது அது ஒரு தவறான ஒரு காரியம். Sometimes, if we keep ourselves silent, then the enemy will devour us to a measure that we will never have chance to speak again. பாருங்க, ஒரு சில காரியத்திலே நாம் மௌனமா இருந்து விட்டால் அந்த பிசாசானவன் வந்து நம்மை தாக்குகிறவனா இருக்கிறான். ஆகவே மறுபடியும் பேசுவதற்கு நமக்கு சமயம் இல்லாததாய் போய்விடும். And here, how we know what can be done or when is right to do it? அதாவது இந்த இடத்திலே இதை நான் எப்படி செய்ய வேண்டும் அல்லது இதை இந்த சரியான நேரத்திலே இதை நான் இப்படி செய்யலாமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And the answer is this is the authority of the Holy Spirit, who will review and guide us on when and what to do. அதாவது இதற்கான பதில் என்றால் இது பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையில் இருந்து வருகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அவர் அதை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார், சித்தத்தை உடையவராய் இருக்கிறார். அதை அவர் வழிநடத்தி எப்போது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று வழிநடத்துவார். What to do, when to do is so important. ஆகவே இதை எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. Praise the Lord, Holy Spirit is there for us. இதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதில் வழிநடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். Imagine your church member all guided by the Holy Spirit know what to do and know when to do. You know your church will be very prosper. Your church is going to be very powerful, very, very success.
பாருங்க, உங்களுடைய சபையில இருக்கிற விசுவாசிகள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிறதான அந்த பரிசுத்தாவினுடைய வழி நடத்துதல்களை அறிந்தவர்களாய் இருந்தால், உங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபையும், செழுமையான சபையும், ஒரு நல்ல சபையாக அது காணப்படும். Recently, I went to Thailand for ministry, instead for a prayer intercession mission. அதாவது தாய்லாந்தில இருக்கிறதான அந்த பரிந்து பேசுகிற ஜெப கூட்டத்தின் அந்த கூட்டங்களுக்கு நான் தாய்லாந்து கடந்து போயிருந்தேன். There is no service or meeting. There is only gathering of intercessors. That's all. அதாவது அங்க ஒரு மீட்டிங்கை போல காரியங்களை ஒழுங்கு செய்யப்படவில்லை. அங்க பரிந்து பேசுகிறவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வந்து, அங்கு பரிந்து பேசுகிற ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஐக்கியமாய் அது காணப்பட்டது. Before I left home, the Lord say, bring yourself some Australian dollar and to give a offering. அதாவது அங்கிருந்து கடந்து போவதற்கு முன்பாக ஆஸ்திரேலியன் டாலரை உன்னுடைய கரத்திലേക്ക് கொண்டு போய் நீ அங்கு காணிக்கையாக போட வேண்டும் என்று ஆவியானவர் வழி நடத்தினார். I don't know, is there any chance for me to give to anyone or give to any church service that needs Australian dollar? அதாவது அங்க இருக்கிற அந்த சபையினருக்கோ, சபை அங்கத்தினர்களுக்கோ அங்க ஆஸ்திரேலியன் டாலர் பணத்தை நான் கொடுக்க வேண்டுமா என்று அறியாமல் இருந்தேன். Then I went to there, then we talked with many people. Then so happened there's an intercessors missionary in Thailand who have been there for decades, who is a Germany. அதாவது அந்த தாய்லாந்து கூட்டத்திலே வந்து அங்க சுமார் 10 வருடங்களாக ஊழியம் செய்கிறதான, பரிந்து பேசி ஊழியம் செய்கிறதான ஒரு நபர், மிஷனரி ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்தவர் அங்க இருந்தார். And and after fellowship with them, then I realized that they have a daughter. The couple have a daughter, just moved to Australia, and they miss the daughter and grandchildren so much, and they feel reluctant to fly to Australia because the fees is very expensive. அதாவது அந்த மிஷனரி தம்பதியினர்களுக்கு இருந்ததான மகள், பேர குழந்தைகள் எல்லாம் அங்க ஆஸ்திரேலிய தேசத்திலே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அண்டையிலே இவர்களுக்கு கடந்து போவதற்கு போதுமான அந்த பணம் இல்லாததா இருந்தது. அது நிமித்தம் அவர்கள் மன உளைச்சலோடும், மன வருத்தத்திலும் இருந்தார்கள். Cut the long story short, I after 2 days of discerning, talking with them, finally before we parted, before we was separated to go different direction, I give them the love gift and I say, I want to sow this into your family. அதாவது இந்த பெரிய கதையை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், அவர்களோடு கூட அந்த ஐக்கியத்தில் இருந்தேன். அதன் பிறகு அந்த 2 நாளுக்கு பிறகு அங்க அவர்களிடத்திலிருந்து அந்த விடை பெற்றுக்கொண்டு போகிறதான அந்த வேளையில, அந்த பணத்தை நான் அவர்களிடத்திலே கொடுத்தேன். Then at night when they open up the packet, they were so shocked. What in the world in Thailand we will receive Australian dollar. அப்போது அந்த ராத்திரியில அவர்கள் அந்த பாக்கெட்டை திறந்து பார்க்கும்போது, அன்பின் காணிக்கை திறந்து பார்க்கும்போது, அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. தாய்லாந்து தேசத்தில் எப்படி ஆஸ்திரேலியன் டாலர் பணத்தை ஒருவர் வந்து எங்களிடத்திலே கொடுக்க முடியும்? The couple took as a confirmation from God to go to Australia later part of this year. ஆகவே அந்த தம்பதியினர் இந்த வருடத்தின் இந்த அந்த முடிவு பாகத்திலே ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வேண்டும் என்று இதன் மூலமாக தேவனாலே அவர்களுடைய காரியங்கள் அங்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. They took the faith, booked the flight, and first good news is, and they was linked up with one missionary in Australia and willing to give them place to stay because the place where the daughter staying is not sufficient for them. அவர்களுடைய மகள் அங்க ஆஸ்திரேலியால தங்கியிருக்கிற இடத்துல இவர்களும் போய் அங்க தங்க முடியாது. ஆனால் அங்க இருக்கிறதான ஒரு ஆஸ்திரேலிய மிஷனரி இவர்களுக்கு அவர்களுடைய வீட்டில தங்குவதற்கு இடத்தையும் கொடுக்க சம்மதித்தார்கள். That itself saved them a lot of money. பாருங்க, இப்படி செய்த நிமித்தம் இன்னும் அநேக பணத்தை அவர்களால சேகரிக்க முடிந்தது. அநேக செலவில்லாமல் எல்லாம் குறைவாகவே காணப்பட்டது. The second good news is the person who hosts them will rent a car for them to drive throughout throughout the vacations. It's a second blessing. பாருங்க, 2வது ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்னன்னா, எந்த வீட்டுக்காரங்க வந்து எங்க வீட்ல தங்குங்கன்னு சொன்னாங்களோ, அவங்களே ஒரு கார வாடகைக்கு எடுத்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கும்படி அவர்கள் போக்குவரத்துக்கான காரியங்களும் அவர்களே பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். I mean, what in the world we need to bring Australian dollar to Thailand, and the Holy Spirit knows.
பாருங்க, இப்படிப்பட்டதான தாய்லாந்து தேசத்திலே ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் மூலமாக ஒருவருக்கு காணிக்கை வர வேண்டுமானால், அதை பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே அறிந்தவராய் இருக்கிறார். Who needs this confirmation? Holy Spirit knows. பாருங்க, யாருக்கு இந்த காரியத்தை அது கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவர் தெரியும். அவர் மூலமா தான் நாம் இதை சோதித்து அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியும். The very small token of Australian dollar has become a confirmation of the Holy Spirit for this missionary couple to reunion with their daughters. Hallelujah. பாருங்க, ஒரு சிறிய அன்பின் காணிக்கையாக கொடுக்கப்பட்ட இந்த ஆஸ்திரேலியன் டாலர் மூலமாக தன்னுடைய மகளோடு கூட போய் சேர்ந்து இணையும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் ராலே கொடுக்கப்பட்டதான இந்த காரியம் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆக அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. Another thing is that while we are in Golden Triangle in Thailand, and the Lord give us a prompting that in that place is a smuggling of opiums, a smuggling of drugs. அதாவது தாய்லாந்துல இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் என்கிறதான அந்த கூட்டங்களில் இருக்கும்போது, அங்க அந்த இந்த போதை வஸ்துகளை அங்க கடத்தல் செய்கிறதான அந்த காரியங்கள் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. So I have a prompting that we go and find a place to pray. So happened the place next to the river Mekong, there's a museum called the Opium Museum. ஆகவே இந்த காரியங்களுக்காக போய் ஒரு இடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். அந்த நதிக்கு பக்கத்திலே இருக்கிறதான அந்த ஒரு மியூசியம் இருந்தது. ஆப்பியம் மியூசியம் என்று சொல்லப்படுகிறதான அந்த மியூசியம் கிட்ட போய் ஜெபிக்க நாங்கள் நினைத்தோம். And then you know what happened? Then we pray, and it is on the 10th of, let me see, it is the 10th of June we prayed. அதாவது ஜூன் 10ஆம் தேதி இருக்கும். இப்படியாக நாங்கள் அங்கு ஜெபித்தோம். Then on the 27th of June, the authority in Thailand now banned the usage of cannabis. You know, that's the drugs, the plant. And, you know, unless it's a prescribed as a medicine, but cannot buy freely and it's totally banned. So can you imagine 17 days after the prayer, the whole thing's, the table turns, the plant was redeemed for his creation purpose. ஆமென். அதாவது நாங்கள் ஜெபித்த 17வது நாளிலே ஜூன் 27ஆம் தேதி ஒரு சட்டம் வெளியிடப்பட்டது. இந்த கேனபிஸ் என்று சொல்லுகிறதான அந்த போதவஸ்து பொருட்கள் அடங்கியதான அந்த காரியங்கள் வெளிப்படையாக விற்கப்படக்கூடாது. அதற்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். யாராகிலும் வாங்க வேண்டுமானால் அதற்கு அந்த பிரிஸ்கிரிப்ஷனோடு கூட இருந்தால் மாத்திரமே அதை வாங்க முடியும் என்கிறதான அந்த சட்டம் வந்தது. தேவன் இப்படியாக ஜெபங்களை கேட்டு அவருடைய திட்டத்தின்படி காரியங்களை அங்கு நிறைவேற்றினார். When to do, what to do. Holy Spirit is there for you to help you to understand. அதாவது என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லும்படி வெளிப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். At the end, congregations who are guided by the Holy Spirit knows what to do and when to do it. And this is the true source of freedom, harmony, and unity. அதாவது உங்களுடைய சபையினர்கள் இப்படியாக ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்போது அதுதான் உண்மையான ஆவியானவருக்குள்ளாக இருக்கிறதான ஒருங்கிணைப்பும் சுதந்திரமாய் காணப்படுகிறது. Without that guidance, then the manifestation become different, various level of bondages, noises, and division. இது இப்படிப்பட்டதான ஒருங்கிணைப்பும் ஐக்கியமும் அங்கு வரும்போது மற்ற விதமான சத்தங்களும் கட்டுகளும் குழப்பங்களும் பிரிவினைகளும் அது ஒரு பெருட்டாக காணப்படாது. Some of us come from a denomination is not open to the work of the Holy Spirit. நாம் ஒரு சிலர் நாம் வருகிறதான சபை பின்னணியிலிருந்து வந்தவர்கள் இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை எல்லா விதத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கூடாதவர்களாய் இருப்பார்கள். The main reason is we are fearful. We are not try to gain on experience how to handle. We don't learn how to discern and how to speak truth, how to control, how to help the church to be mature. அதாவது இப்படிப்பட்டவர்கள் பயமுடையவர்களாக இருப்பார்கள். சத்தியத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாதவர்களாயும் முதிர்ச்சியற்றவர்களாகவும் இருக்கிறபடினால எப்படி அவரை ஏற்றுக்கொள்வது, கட்டுப்படுத்துவது, நடத்துவது என்பதை அறியாமல் இருக்கிறபடினால இப்படிப்பட்ட பயங்களும் குழப்பங்களும் அவர்களுக்குள்ளே வருகிறது.
But I want to tell you, never start too late. Okay, start it now. Learn to watch, learn to give that freedom, learn to allow Holy Spirit to guide. ஆகவே இன்னும் காலம் இருக்கிறது, காலம் கடந்து போகவில்லை. இன்றைக்கு அதை ஆரம்பியுங்கள். பரிசுத்த ஆவியானவரை அனுமதியுங்கள். அவர் வழி நடத்துவார், அவர் சொல்லிக் கொடுப்பார், அவர் நடத்துவார். Then you are going to start to see the full participation of the entire congregations. இப்படியாக நீங்கள் செய்யும்போது அந்த முழு சபை அங்கத்தினர் மேலும் முழுமையான அந்த பரிசுத்தாவினுடைய பங்கேற்பை உங்களாலே பார்க்க முடியும். And you're going to see that everyone was empowered by the same Spirit, but who proportions to each one individual as he wills. He will give different portion to different people. அது இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியினர் நடப்பித்து தம்முடைய சித்தத்தின்படி அவனவனுக்கு ஒரு தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தக்க விதத்திலே பகிர்ந்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். Due to the time factors, we will stop here. நமக்கு நேரமில்லை, ஆகவே இதோடு நாம் நிறுத்தலாம். So let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, give thanks to you for a wonderful time. We know that the Holy Spirit is guiding us, leading us, helping us. பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை எங்களை வழிநடத்துகிறீர், சொல்லிக் கொடுக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரம். We welcome your presence in this place. ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களுடைய பிரச்சனத்தை நாங்கள் தொடர்ந்து வரவேற்கிறோம். Build your church, strengthen your church. உம்முடைய சபை கட்டுவீராக, உம்முடைய சபையை பலப்படுத்துவீராக. In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. ஆமென், ஆமென்.